இதை பாருங்க, கைவரல் தொடங்கும். கேக்குது இல்ல? அதான் நான் கேட்கும். மீட் பண்ணிட்டு ஹாஜிடி ஜெயம் ஹோல்னதுக்கு ரைட் 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 செல்ற ஆனா அன்மீட் பண்ணுங்க சகீர் ஹோல் நேரம் ஹாஜிடி எனக்கு என்ன சரி நீங்க காய்ச்சிருங்க. இல்ல இது மவுஸ்ல ஆட்டோக்குள்ள விளங்குது இல்லையா, மாத்தி மாத்தி போக்குளோ. சரி 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 இப்போ தானே. சரி இப்போ ஏபி இந்த இன்புட்டுக்கு முன்னுக்கோ ஏஐஎன்டி போடல, இன்புட்டுக்கு முன்னுக்கு ஏஐஎன்டி போடல நான் கேள்வி. இதுக்கு ஸ்ட்ரிங் ஒண்ணு தானே உள்ளிட கொடுக்குறாங்க. அதான் ஏன்ஸ்னா இங்க வந்து ஏபிசின்னு சொல்றோட உள்ளீடு பண்றேன். அப்போ இது என்ன பாருங்க, டபுள் கொட்டேஷன்ல போட்டும் காட்டிடுங்க. அப்ப என்ன இது ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்ன்றதால இங்க என்ன ஐஎன்டி போட தேவையில்லை, இன்புட் மட்டும் போட்டுருச்சாங்க. அப்ப அடுத்தது என்ன நடக்கிறான்னு சொன்னா, அப்போ என்னது எஸ்ன்றதுக்குள்ள என்ன ஆச்சு, இப்ப எஸ்ன்றதுக்குள்ள ஏபிசி, எஸ்ன்ற வேரியபிளுக்குள்ள ஏபிசி சொல்லிருச்சு. இப்ப நடக்க போன்னு சொன்னா அடுத்ததுல சொல்றாங்க இஃப் லென் எஸ். பைத்தன்ல ஒரு கீவேர்டு இருக்கு லென்னு சொல்லி. லென்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா யாருக்கு தெரியுமா? அந்த கேரக்டர்ஸ் எண்ணிக்கை. அது சொல்ற லென்த்னா அதாவது அதுல நீளம் சாதாரணமா நீளம். அப்ப லென்த்ன்னு சொன்னா இதுல எத்தனை எழுத்து இருக்குன்னு பாக்குங்க. அப்ப எத்தனை எழுதி 1 2 3 4 5 6. அப்ப இங்க என்ன புது விஷயம்னு சொன்னா அந்த லென்ன்ற புது விஷயம் தான். இப்ப இந்த லென்ன்ற விஷயம் தெரியாட்டி இந்த கேள்வி செய்யப்படாது. ஏண்டா லென் எஸ் என்ன அர்த்தம், லென்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள எஸ் பாஸ் பண்ணி கிடக்கு, அதாவது எஸ்ன்ற வேரியபிள போட்டு கிடக்கு. இப்போ லென்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள எஸ் வேரியபிள போட்டு என்ன நடக்கும், இந்த எஸ் வரும். இந்த எஸ்ல என்ன இருக்கு, இந்த எஸ்ல ஏபிசி இருக்கு. அப்ப இந்த ஏபிசில எத்தனை எழுத்து எல்லாம் 6 எழுத்து இருக்கு. அப்ப இந்த கண்டிஷன் எப்படி பார்க்கணும், நம்ம 6 பெருசி 3 இப்படித்தானே வரும். லென் எஸ் என்ன அர்த்தம் சொன்னா இந்த எஸ்ன்ற வேரியபிளுக்குள்ள ஏபிசின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த லென்ல பிராக்கெட்ல எஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப லென்ஸ்னா லென்த்ன்ற அர்த்தம், அதாவது அந்த கேரக்டர் நீளம்னு சொல்ற. அந்த நீளத்தை பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு, எல்லாம் 6 எழுத்து இருக்கு. இப்ப 6ன்னு சொன்னா இஃப் 6 பெருசி 3 பார்க்க இந்த கண்டிஷன் சரின்னு சொன்னா ஏற்கனவே ரிசல்ட்டுக்கு வந்து 1 சொல்லிச்சாங்க. ஏற்கனவே ரிசல்ட்டுக்கு 1 சொல்லிருச்சாங்க. இப்ப இந்த கண்டிஷன் சரிண்டா இந்த இஃப் பிளாக்ல உள்ள விஷயம் நடக்கும். இப்ப இந்த இஃப் பிளாக்ல என்ன விஷயம் இருக்கு, ரிசல்ட் ஈக்குவல் டு. அப்ப என்ன ரிசல்ட்ல வந்து 2ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ரிசல்ட்டுக்கு 2டா இந்த 1 வந்து 2ஆ மாற போகுது. அதாவது ரிசல்ட்டுக்குள்ள என்ன மாற போகுது, 2ஆ மாற போகுது. இப்போ அடுத்தது ஒண்ணு இஃப் இருக்கு. கொஞ்சம் நடக்கும். 2020 அப்படி இல்லையே, 2020 இஃப் போலன்னு சொன்னா அடுத்த எலிஃப் தான் வந்துருந்துச்சு. இங்க வந்து இன்னொரு இஃப் இருக்கு. இந்த கடத்துல என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யணும், அந்த இஃபையும் பாக்குறவா இல்லாட்டி இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுமா? இந்த இஃபையும் பார்க்கணுமா இல்லாட்டி இந்த பிரிண்ட் ரிசல்ட்டுக்குரிய கடைசியா ரிசல்ட்ல 2 இருக்குன்னா அந்த 2 பிரிண்ட் பண்ணுமா? அந்த இஃபையும் பார்க்கணும். அந்த இஃபையும் பார்க்கணும். சரியா, இஃபையும் பார்க்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இஃபையும் பார்க்கணும்னு சொன்னா ஏன் பார்க்கணும்னு சொன்னா ஏண்டா இது ஒரு இஃப்னு சொன்னாலே கண்டிஷன். அதாவது நீங்க இது பொலண்டாலும் சரி இந்த கண்டிஷன் சரிண்டாலும் சரி, சரிண்டா உள்ளுக்க பார்த்துட்டு, அதாவது சரிண்டா உள்ளுக்க பார்த்துட்டு அடுத்தது இஃப் இருந்தா அடுத்த இஃபையும் பார்க்கத்தான் வேணும். இப்ப இந்த இஃப் இல்லாட்டி என்ன நடக்கும், இந்த இஃப் இல்லாட்டி என்ன நடக்கும், என்ன அவுட்புட், இந்த இஃப் இல்லாட்டி எனக்கு 2 தான் அவுட்புட். ஏன்னா இந்த கண்டிஷன் சரின்னு அந்த பிளாக்கை மட்டும் தான் நான் பார்க்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் பொலண்டா தான் இந்த எலிஃபோ இல்லாட்டி எல்சோ நடக்கும். அப்படித்தானே, இந்த கண்டிஷன் பொலண்டா தான்
அதாவது இப்போ கண்டிஷன் சரின்றதால உள்ளுக்குள்ள நடக்கும். இப்போ இந்த கண்டிஷன் பொலண்டா தான் என்ன ஆகிப்போகுது, இந்த எலிஃபோ எல்சோ நடக்கும். இப்போ இந்த கண்டிஷன் சரின்றதால திரும்ப எலிஃபுக்கு வராதே, ஏன்னா இதோடய முடிஞ்சிடும், ஸ்டாப் ஆகிடும். இங்கே இஃப் இருக்கிறதால அந்த இஃபையும் பார்க்குங்க. அப்போ என்ன நடக்குது, அப்போ இங்கே இன்னொரு இஃப் இருக்கு, அப்போ ரிசல்ட்டுக்குள்ள 2 இருக்கு. இப்போ அடுத்த இஃப்ல என்ன சொல்றாங்க, 6 சின்னது 6 பார்க்க. இந்த கண்டிஷன் சரியா போலையா, இந்த கண்டிஷன் சரியா போலையா, போலையா? சரி, போல என்ன நடக்கும், அடுத்த எலிஃப் பிளாக்குக்கு போகும். இப்போ எலிஃப் பிளாக் என்ன நடக்குது, அதுல 6 பெருசி 6 பார்க்க. இந்த கண்டிஷன் சரியா, அதுவும் போல. இப்ப அதுவும் போலண்டா எல்ஸ் பிளாக்குள்ள பாயும். இப்ப எல்ஸ் பிளாக்குள்ள பாஞ்சா எல்ஸ் பிளாக்ல என்ன இருந்துச்சு, ரிசல்ட்டுக்கு 5 இருந்துச்சு. இப்ப ரிசல்ட்டுக்கு 5 இருந்தா இந்த 2 என்ன செய்ய போகுது, ஏற்கனவே 2 இருந்தது 5 மாறிடும். இப்ப 5 மாறினா என்ன நடக்கும், ரிசல்ட்டுக்குள்ள 5 இருந்துச்சு, இது முடிய சொல்றாங்க பிரிண்ட் பண்ணுங்க ரிசல்ட். அப்ப ரிசல்ட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு, ரிசல்ட்டுக்குள்ள இந்த 5 இருந்துச்சு. அப்ப ஆன்சர் இந்த 5. விளங்கிட்டா விளங்கலையாது? சரி, விளங்கிச்சு நினைக்கிறேன். ரைட், இதுதான் இந்த இஃப்ல உள்ள விடயம். அடுத்தது இதே மாதிரி இஃப் கேள்வி ஒன்று 2018 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டா போனா சொல்லுங்க, டவுட் எதுனாலும் கேளுங்க, சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்க என்னண்டா, ரோ அதாவது இன்புட்டுக்கு வந்து ரோ இன்புட்னு பாவிச்சிரு. ஆனா இப்போ வந்து இது யூஸ்ல இல்லை, சரியா? அந்த ரோ இன்புட்ன்றது பெருசா பாவிச்சிருது. 2018 பேப்பர்ன்றதால அந்த பழைய பைத்தன் வேர்ஷன்றதால ரோ இன்புட் போட்டுச்சாங்க. அதை நீங்க பெருசா கணக்குல எடுக்க தேவையில்ல. ரோ இன்புட்டும் பாவிச்சலும் இன்புட்டும் பாவிச்சல்னு சொல்லி சரி, சரியா? அப்ப இங்க வந்து முன்னுக்கு ஐஎன்டி போட்டுச்சான். அப்ப என்ன இன்புட் எடுக்க போறாங்க, என்ன இன்புட் எடுக்க போறாங்க, இன்டிஜர் ஒரு முழு எண்ணான இன்புட் எடுக்க போறாங்க. அப்ப முழு எண்ணான இன்புட் எடுத்தா இப்ப அதே தான், அதே விஷயம் தான். இப்ப என்ன நடக்குது, இந்த என் என்ற வேரியபிளுக்குள்ள 30 இன்புட் பண்றாங்க. அப்ப எண்ணுக்குள்ள என்ன இருந்துச்சு, இப்ப என் என்ற வேரியபிளுக்குள்ள 30 இருச்சா, என் என்ற வேரியபிள் 30 இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்றாங்க, இஃப் 30 சின்னது 40 பார்க்க. இந்த கணக்கு சரியா போலையா? சரி, அப்ப சரி என்ன நடக்கும், இஃப் பிளாக்ல உள்ள விஷயம் நடக்க போகுது. இஃப் பிளாக்ல உள்ள விஷயம் நடக்கண்டா அந்த ரிசல்ட்டுக்கு என்ன ஆகுது, அப்ப ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிளுக்கு, அதே ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிளுக்கு எத்தனை வருது, 1 கொடுக்குறான். அப்ப ரிசல்ட்டுக்குள்ள 1 கொடுக்குறாங்க. 1 கொடுத்தா அதுக்கு கீழே நடக்குது, அடுத்து கீழே இஃப் கண்டிஷன் ஒன்று 40 சின்னது 10 பார்க்க. அதாவது 10 பெருசி 40 பார்க்கலாம். இந்த கண்டிஷன் சரியா போலையா? போலனா போல என்ன நடக்கும், அடுத்த எலிஃபை பார்க்கும். எலிஃபில் நடக்குது, எலிஃபும் அப்படிதான். இப்ப 20 பெருசி 40 பார்க்கலாம். அதுவும் என்ன போலதானே, போல என்ன செய்யும், அதே மாதிரி அந்த எல்ஸ் பிளாக்குள்ள பாயும். இப்ப எல்ஸ் பிளாக்குள்ள பாஞ்சா ரிசல்ட்ல என்ன இருந்துச்சு, ரிசல்ட் 4 இருந்துச்சு. அப்ப ரிசல்ட்ல ஏற்கனவே 1 இருந்தது வந்து என்ன ஆயிப்போது 4 மாறும். 1 இருந்தது 4 மாறுனுச்சுன்னு சொன்னா கடைசியா சொல்றாங்க பிரிண்ட் ரிசல்ட்னு சொல்லி. பிரிண்ட் ரிசல்ட்னு சொன்னா அந்த ரிசல்ட் என்ன கடைசியா இருந்துச்சு அது வரும், 4 வரும். இப்ப எனக்கு இதுல 30 சரி, இதுல 40ல 30, இதுல 30 வரும். நான் 40 போட்டு வந்துட்டேன். ரைட், இதுல 30 வரும். அப்படி பார்த்தாலும் அந்த கண்டிஷன் என்ன போலதானே, 30 போட்டாலும் போலதானே. சரி, ஏன்டா நம்ம இந்த எண்ணுக்கு 30 தானே போடணும், நான் அந்த 40 போட்டு வந்துட்டேன். இந்த 30 தான் போடணும், எண்ணுக்கு 30 நான் சொல்லி கிடக்கு, அந்த 30 தான் போடணும். இப்ப என்னைக்கு செல்லுங்க, இந்த கண்டிஷன்ல நான் இன்புட் பண்றேன் 50, அதாவது இன்புட் பண்றேன் 50 இன்புட் பண்ணா என்ன நடக்கும், என்ன அவுட்புட் 5 வரும். 5 வரும். ஏன்
இஃப்ல ஒண்ணும் நடக்காது. மொத அதாவது condition இந்த இஃப்ல உள்ள முதலாவது கண்டிஷன்லயே பொலையாவிருங்கண்ணா முதலாவது கண்டிஷன்லயே பொலையாவக்குள்ள முதலாவது கண்டிஷன்லயே பொலையாவணுச்சுண்டா இந்த பிளாக் நடக்குமா இந்த பிளாக்ல ஒண்ணுமே நடக்காது டிரெக்டாவே எங்க போகும் எல்சிக்குள்ள போகும் எல்சிக்குள்ள போனா ரிசல்ட்ல 5 இருக்கு அப்ப பிரிண்ட் ரிசல்ட் அப்போ 5 வரும் சரியா பிசா அந்த ஃப்ளோ விலகுனா சரி என்னத்தை இன்புட் பண்றாங்க மத்தது அதுல வர ஃப்ளோ என்ன இஃப்ல என்ன நடக்குது இஃப்ல நடக்குது அப்படி அதுல ஃப்ளோ விலகுனா அது ஓகே இதுதான் இந்த இஃப்ல உள்ள விஷயம் சரியா கிட்டத்தட்ட 2020 19 18 செஞ்சு கிடக்கு நல்லா விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன் சரி ரைட் அடுத்தது வந்து நம்ம 37வது கேள்வியே பார்ப்போம் 37வது கேள்வியில ஃபோன்னு சொல்ற ஒரு புது விஷயம் வரப்போகுது இந்த ஃபோன்னு சொன்னா என்னன்னு சொன்னா 2 விஷயம் இருக்கு ஃபோன் இருக்கு வாயில் ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபோவை பார்ப்போம் ரைட் இப்போ பாருங்க என்னன்னு சொன்னா ஃபோன்ற ஒரு கீவேர்டு இந்த ஃபோவானது யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இது ஒரு மீள் வருகைன்றது ஐட்டரேஷன் சொன்னா வந்து இந்த ஃப்ளோ சார்ட் படிச்சக்குள்ள படிப்போம் 3 வகையான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ப்ராப்ளம் சால்விங்ல 3 வகையான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஒன்னு வந்து சீக்வன்ஸ் அதாவது தொடரா போறோம் அடுத்தது வந்து செலெக்ஷன் பார்த்தோம் இஃப் பார்த்தோம் இஃப் எல்ஸ் நடந்துச்சு ஒரு செலெக்ஷன் நடக்குதுன்னா ஒண்ணு இது சரிண்டா இது நடக்கும் இது ஃபுல்லண்டா இது நடக்கும் அங்க செலெக்ஷன் நடக்குது அடுத்து 3வது தான் ஐட்டரேஷன்ஸ்னா மீள் வருகை ஒரு கண்டிஷன் எப்போ பிழையாவதோ அது வர காட்டிலும் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கு இப்போ எப்படி வித்தியாசம்னா இஃப்க்கும் அதுக்கும் இஃப்ல வந்து ஒரு சொல்லம் கண்டிஷனை பார்த்தா அது ஓகேன்னு சொன்னா அது ஓகே இல்லாட்டி போலையா அது ஓகேன்னு சொன்னா அடுத்த பிளாக்ல விஷயம் நடந்து முடிஞ்சிடும் ஆனா இங்க வந்து என்னன்னு சொன்னா அந்த ஃபோர் லூப்லயும் வைல் லூப்லயும் அதாவது அந்த ஐட்டரேஷன் என்ன நடக்குதுன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து மீள ரன் பண்ணணும்னு சொன்னா உதாரணமா எனக்கு 5 தரம் அதாவது 5 தரம் யூசர் வந்து இன்புட் எடுக்கணும் இப்போ நீங்க 5 தரம் யூசர் வந்து இன்புட் எடுக்கிறேன்னு சொன்னா அது என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட லூப்னு சொன்னா இத்தனை தரம் தான் நடக்கணும் எனக்கு 5 தரம் யூசர் இன்புட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டு நீங்க எப்போ 5 தரமும் அடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு 5வது தரத்துல தான் ஸ்டாப் ஆகும் அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை கொடுத்து ஒரு லூப் பண்ண வைக்கிறேன் லூப்னா மீள் வருகை செய்ய வைக்கிறேன் இப்போ அதுக்கு தான் பயன்படுத்துற இந்த ஃபோவும் வைல் இப்போ ஃபோ என்ன மாதிரி நல்லா பாருங்க ஃபோன்றது ஒரு கீவேர்ட் பைத்தன்ல சரியா அதே மாதிரி என்னன்றது கீவேர்ட் ரேஞ்ச்ன்றது கீவேர்ட் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஃபோர் ஐ இன் ரேஞ்ச் ஐன்ற ஒரு வேரியபிளுக்கு அதாவது ஐன்ற ஒரு வேரியபிளுக்கு இப்போ ரேஞ்ச் பண்றேன் 10 வரைக்கும் இப்போ 10 வரைக்கும் பாருங்க பிரிண்ட் பண்ண என்ன வரணும் அது உங்களுக்கு விளங்க என்னன்னு சொல்லி சைஃபர்ல இருந்து 9 வரையும் பிரிண்ட் ஆகிச்சு எப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் 0 இருந்து எப்படின்னு சொன்னா காட்டுறேன் இது என்ன விளக்கம்னு சொன்னா சரி இப்போ 4 I in range 10 இது என்ன செய்யுன்னு சொன்னா அப்படி போட்டா 4 I in range போட்டா என்ன நடக்குன்னு சொன்னா இது ஐன்றது ஒரு வேரியபிள் சரியா ஒரு வேரியபிள் இந்த ஐன்ற வேரியபிளுக்கு வர பெருமானம் இந்த ரேஞ்சுக்குள்ள பெருமானம் தான் பாருங்க இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து 10 வரைந்து போட்டா சைபர் தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள்லாம் பாருங்க இந்த கடைசியா உள்ள 10 வராது அப்ப என்ன அர்த்தம்னா 10 போட்டா 10 வரையும் வாரண்டு செல்ல 10 இலக்கம் பாருங்க 10 இலக்கம் வாரண்டு சொன்னா எப்பவுமே இந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ண நீங்க முன்னுக்கு ஒண்ணு இதுலதான் ஸ்டார்ட் பண்ண நீ போடாட்டி ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணும் 0 இருந்து அப்போ ஐக்கு வந்து பெருமானம் வரும் 0 வரும் 1 வரும் 2 வரும் ஒவ்வொரு சரத்துலையும் அப்ப என்ன மாதிரி சொன்னா 4 சொன்னேன் ஒரு லூப் ஆகிற விஷயம்னு சொன்னேன் இப்போ முதல் தரத்துல வந்து ஐக்கு என்ன பெருமானம் வரும் இப்போ நான் இதுல பிரிண்ட் உள்ளுக்க போடுறேன் பிரிண்ட் இந்த பிரிண்ட் பண்ணுங்க எனக்கு
இந்த ஐயை தான் பிரிண்ட் பண்ண சொல்றேன் சரியா. இந்த ஐல உள்ள பிரிண்ட் பண்ண சொல்லுமா போக்கு உள்ளுக்க போட்டேன்னு என்ன நடக்குன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு தடவையிலும் ஐ என்ன பிரிண்ட் ஆகுது. இப்ப முதல் தடவையில ஐக்கு என்ன பெருமானாச்சு, முதல் தடவையில 0 இருந்துச்சு, அதுக்கு ரெண்டாவது தடவை 2 இருந்துச்சு, 1 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, 4 இருந்துச்சு, 5 இருந்துச்சு, 6 இருந்துச்சு, 7 இருந்துச்சு, 8 இருந்துச்சு, 9 இருந்துச்சு. 9 வந்த பிரிண்ட் ஆவணத்துக்கு பிறகு திரும்ப பார்க்க ரேஞ்ச் எத்தனை. இப்ப ரேஞ்ச் 10 இருக்கிறதால 10ன்னா 10 வரையும் வராது, 9 வரையும் தான் பாருங்க. அப்ப அந்த 10 வரக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா கண்டிஷன் பொழைச்சுது. இப்ப கண்டிஷன் பொழைச்சக்குள்ள என்ன செய்யும், அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் போட்டிச்சேன் for I in range 10. அப்ப print I என்று சொன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் தரத்துல ஐக்கு 0 இருக்கு, 0 பிரிண்ட் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் தரத்துல வந்து 0 பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப மேல போகும். அப்போ ஒன்ன பிரிண்ட் பண்ணும், திரும்ப மேல அப்படி லூப்பா சுத்தி சுத்தி வேலை செஞ்சுட்டு கடைசியா அந்த கண்டிஷன் கொலையா காட்டிலும். இப்போ இந்த ரேஞ்ச் 10ண்டா எப்போ இந்த ஐக்கு பெருமானம் 10 வரப்போது அப்போது ஸ்டாப் ஆகும். அப்ப ஸ்டாப் ஆகும் ஐ 10 பிரிண்ட் ஆகாம இல்லையே. அப்போ சைபரோடக்கும் சைபர்ல இருந்து 9 வரையும் பிரிண்ட் ஆகிருச்சு விளங்கிட்டா. இப்போ இந்த ஐயில ஒவ்வொரு தடவையிலையும் ஐக்கு என்ன பெருமானம் வருதோ நம்ம அதை தான் இங்க பிரிண்ட் பண்ணிச்சோம். அப்போ ஃபோர் சொல்றது விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு லூப், அதாவது மீள் வருகை திரும்ப திரும்ப ரன் பண்ற விஷயம் தான் இது சரியா. இப்ப நான் எனக்கு இந்த இந்த இப்படி ஓடல வரணும், அதாவது 0 1 2 3 இந்த ஓடல்ல வரணும். இப்படி எனக்கு இப்படித்தானே வந்துச்சு, எனக்கு இது இப்படி வரணும். அதுக்கு தான் ஒண்ணு பாவிச்சிர பைத்தன்ல எண்ட்னு சொல்லி ஒரு விஷயம். நீங்க எண்ட போட்டு இஎன்டி போட்டு அதுல ஒரு ஸ்பேஸ் அப்படி விட்டீங்கன்னு சொன்னா அது எப்படி வரும், ஸ்பேஸ் விடாட்டி நடக்கும் சேர்ந்து வந்துச்சு. ஏன் நான் இங்க ஸ்பேஸ் விட்டேன், அதால ஒவ்வொன்று கடையில ஒவ்வொரு ஸ்பேஸ் வந்துச்சு. இங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் for loop விளக்கம் விளங்கிட்டா. for I in range அதே மாதிரி I என்ற ஒரு வேரியபிள் பாருங்க. பாருங்க நான் இத நேம் ஒரு வேரியபிள் எனக்கு இருந்துச்சு, ஒரு பெருமானம் ஜான் சொல்லி ஒரு பேர் இருந்துச்சு. நான் இதை போடுறேன் for I in name. இப்ப என்ன நடக்குங்க, எனக்கு என்ன நடக்கும் யாரா தெரிஞ்சா சொல்லுங்க. அப்ப என்ன மாதிரி வரும்னு சொல்லி for I in name என்ன நடக்கும், ஜோன் அவுட் வரும். ஓ அது என்ன மாதிரி வரும், இப்படி வரப்போகுது. ஏன்னு சொன்னா நேம்ன்ற வேரியபிள்ல ஜோன் சொல்லி அசைன் பண்ணிச்சேன். அப்ப இவர் செக் பண்ணுவார் என்னன்னு சொன்னா for I in name. இந்த ஐ வந்து எதை பார்க்குண்டா இந்த நேம்ல உள்ள ஒவ்வொரு எழுத்தால் ஐ ட்ரேட் பண்ணி பண்ணி வரும். இப்போ இது தானே இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து இது சைபராவது இண்டெக்ஸ், இதை பெருமானம் சொன்னாண்டு இது சைபராவது இண்டெக்ஸ். இப்போ நான் பாருங்க நம்மளா நான் பிரிண்ட் பண்றேன் நேம்ட 0. இப்போ நேம்ட 0 பிரிண்ட் பண்ண என்ன வரும், எனக்கு ஜே வரும் தானே, ஜே வருது தானே, ஜே வருது. அப்போ ஜே வருதுன்னு சொன்னா ஜே வந்து 0, அதாவது நேம்ட 0 ஆகுது. ஹெச் வந்து நேம்ட முதலாவது, ஓ வந்து நேம்ட 2வது, என் வந்து நேம்ட 3வது. அப்ப என்ன நடக்க போகுது, for I in நேம்டா ஒவ்வொரு இண்டெக்ஸ் வைஸா வந்து லூப் பண்ணு. இப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸ் வைஸா லூப் பண்ணக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணக்குள்ளனா இல்ல முதல் தரம் பிரிண்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், முதல் தரம் பிரிண்ட் பண்ணக்குள்ள இந்த ஐல ஜே எடுக்கும், அதுக்கப்புறம் திரும்ப மேல போகும், அடுத்து ஹெச் எடுக்கும், ஓ எடுக்கும், என் எடுக்கும். அப்போ இந்த ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுது. இதான் விளக்கம். அப்ப என்ன for I in name, அப்ப நேம்ல என்ன இருச்சோ அதை எடுக்கும். அதே மாதிரி நேம்ல ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வைங்களேன், 40 50 60 70. அதே வந்து சொன்னீங்களே இப்ப ஏண்டா பாருங்க பிரிண்ட் நேம்ட எனக்கு 2வது என்ன, நேம்ல 2வது. இப்ப நேம்ல 2வது என்ன வருங்க, எனக்கு 60 வரும். இப்ப என்ன 2வது இண்டெக்ஸ் எனக்கு 60. இப்ப அதே மாதிரி தான் அந்த for லூப்ல என்ன சொல்றேன்டானா எனக்கு for I in name நேம லூப் பண்ணு, அதாவது அந்த நேம்ன்ற வேரியபிள் இருக்கிறத லூப் பண்ணு. லூப் பண்ணுண்டா சைபராவது இண்டெக்ஸ் 40, அதே மாதிரி முதலாவது இண்டெக்ஸ் 50, 2வது இண்டெக்ஸ் 60, 3வது இண்டெக்ஸ் 70. விளங்கிட்டா.
இதுதான் இதில் உள்ள விஷயம். ரைட். இதை அடிப்படையை வச்சுதான் இந்த கேள்வி இருந்துச்சு. சரியா? அப்ப இந்த கேள்வியை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாரேன். எனக்கு கொஞ்சம் யாராச்சும் செஞ்சு சும்மா ட்ரை ஒன்று பண்ணுங்க இந்த கேள்வி. இதுல வந்து லிஸ்ட் லிஸ்ட் இல்ல, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை சைன் பண்ணிருக்காங்க. இன்னின்றோ அதாவது இஃப்லைம் வந்து இன்னின்ற ஒரு ஆப்பரேட்டர் பாவிக்கிறாங்க. சரியா? இன்னின்றன்னா பாருங்க, எஸ்ட வந்து இண்டெக்ஸ். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ண நான் விளங்கப்படுத்தேன். எட்டு வருமா? மூணாவது ஆன்சர். மூணாவது ஆன்சர் 8. என்ன மாதிரி? என்ன மாதிரிண்டா சரி பாப்பமே செஞ்சு பாப்பமே. சரி 8 வரேன் நான் செஞ்சு பாப்பேன். சரி சரி. இந்த அறிஞ்சேன் சரிங்க வரேன். சரி பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எஸ்ன்ற வேரியபிள்ல கொரோனா வைரஸ் பேண்டமிக்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சு. சரியா? இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ், அதாவது இந்த இதுவும் கால்குலேட் ஆகும், இந்த ஸ்பேஸும் கால்குலேட் ஆகும். அடுத்தது வந்து வில வந்து AEIOUன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருந்துச்சு. அடுத்தது கவுண்ட்ல வந்து 0 அசைன் பண்ணிச்சான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு for I in range len s. len s இண்டா for I in range len s இண்டா இதுல நீளத்தை இங்க ரேஞ்சா கொடுக்குறாங்க. இப்ப நீளத்தை ரேஞ்சா கொடுத்தா இதுல நீளம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8
8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்ப எஸ்ல என்னத்தினே 21. அப்ப ரேஞ்ச் 21. 21 பூஜ்ஜியத்துல இருந்து 20வது வரை என்ன லூப் ஆக போகுது. சரியா? அப்ப ஐக்கு வந்து பூஜ்ஜியத்துல இருந்து 20 வரையும் பெருமானம் பாருங்க. அப்ப முதலாவது பாருங்க, இஃப் எஸ் த ஐ, இஃப் எஸ் த ஐ சொன்னா எஸ்ற ஐ என்னப்போ? எஸ்ற ஐ போடக்குள்ளோ இந்த ஐக்கு முதலாவது ஐக்கு பெருமானம் என்ன வரும்? எஸ் த பூஜ்ஜியம். ஏன் முதல்ல ரேஞ்சில் வந்து 21 இருந்தா ஐக்கு நீங்க பாத்தீங்க, இதுல பாருங்க, நம்ம இதுல போடக்குள்ள இப்படித்தானே போட்டோம். 4i in range இதுல 4 21 4 print i கொடுத்தேன்னு சொன்னா பாருங்க i என்ன print ஆகுது பாருங்க. பூஜ்ஜியத்துல இருந்து 20 வரையும் பிரிண்ட் ஆகுது. அப்ப என்ன ஒவ்வொரு தரத்துல முதல் தரத்துல ஐக்கு 0 இருந்துச்சு 1 இருந்துச்சு அப்படி பேத்துட்டே போகும். அப்படி போக்குள்ள என்ன நடக்க போகுன்னு சொன்னா இங்க என்ன நடக்க போகுது? இங்க அந்த கேள்வி சரி. அப்படி போக்குள்ள வந்து எஸ் த ஐண்டா முதல் தரத்துல எஸ் த பூஜ்ஜியம் என்ன? எஸ் த பூஜ்ஜியம் தானே பூஜ்ஜியம். இது பூஜ்ஜியம் இண்டெக்ஸ் முதலாவது இண்டெக்ஸ் இப்படிதான் இண்டெக்ஸ் பேத்துட்டு போகும். அப்படி போக்குள்ள வந்து எஸ் த வந்து பூஜ்ஜியம் என்ன? சி இருச்சு. அப்ப எஸ் த பூஜ்ஜியம் சின்னு சொன்னா முதல் கண்டிஷன் இஃப்ல சி இன் வி, சி இன் வீண்டா வீன்றது என்ன? இந்த ஏயு ஐஓயு. அப்போ இந்த ஏன்ற வீன்ற வேரியபிள்ல இந்த AEIOU இருச்சு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த எஸ்ல 0, அப்ப எஸ்ல 0 சி. அப்ப என்னண்டா இன் ஆபரேட்டர் என்ன செய்யுன்னு சொன்னா சி இருச்சா வீல, அதாவது வீன்ற வேரியபிள்ல சி இருச்சா SI இன் வி, இந்த சி வந்து வீல இருச்சா அப்படி இருந்தா என்ன செய்யுங்கன்னு சொன்னா கவுண்ட வந்து 1ஆல கூட்டுங்க, கவுண்ட வந்து 1ஆல கூட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஏ வந்து அதாவது இந்த எஸ் சி வந்து வி இதுக்குள்ள இருந்தா என்னவா கவுண்ட 1ஆல கூட்டுங்க. அப்படி இல்லாட்டி நடக்கும் திரும்ப லூப் ஆகும். எது வரைக்கும் லூப் ஆகும்? இந்த ஸ்ட்ரிங் முடிய காட்டிலும் லூப் ஆகும். அதாவது ரேஞ்ச் 20 21 அப்ப 20 வரைக்கும் ஸ்ட்ரிங் வந்து லூப் முடிய காட்டிலும் லூப் ஆகும். அடுத்தது என்ன? எஸ்ட பூஜ்ஜியமாவது, எஸ்ட முதலாவது, எஸ்ட முதலாவது என்ன? ஓ. இப்போ இந்த ஓ வந்து வீல இருச்சா இருச்சு, ஓ இன் வி வீல இருச்சு. அப்போ வீல இருந்தா இந்த கவுண்ட் வந்து ஏற்கனவே இந்த கவுண்ட் ஏற்கனவே 1 பூஜ்ஜியம் ஆயிடுச்சு, பூஜ்ஜியத்தோட 1 கூட்டுறோம் அப்போ 1 மாறும். திரும்ப அடுத்தது இப்போ அடுத்த ஐக்கு என்ன மாறும்? 2 மாறும். 2 மாறக்குள்ள ஆர் இருச்சா இல்ல. அப்போ நீங்க எப்படி லேசா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன இந்த எழுத்து உள்ள எழுத்த மட்டும் பார்த்து வந்ததுக்கு பிறகு அதை ஒவ்வொரு கவுண்டா கூட்டிட்டு கடைசி இந்த கவுண்டை பிரிண்ட் பண்ணா சரி. என்ன மாதிரி? இப்போ ஆர் இருச்சா இல்ல, ஓ இருச்சா ஓ இருச்சு, அப்ப இருச்சுண்டா கவுண்ட் எத்தனை மாறும்? 2 மாறும். என் இருச்சா இல்ல, ஏ இருச்சா இருச்சு, அப்போ கவுண்ட் வந்து 3 மாறும். ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் இருச்சா இல்ல, இந்த வி இருச்சா ஓ வி இருச்சா இல்ல, ஏண்டா ஏயு ஐயோ வி இல்ல, ஐ இருச்சு, இப்ப ஐ இருந்தா கவுண்ட் 4 மாறும். அதே மாதிரி யூ இருச்சா யூ இருச்சு, அப்போ 5 மாறும். எஸ் இருச்சா எஸ் இல்ல, ஸ்பேஸ் இருச்சா இல்ல, பி இருச்சா இல்ல, ஏ இருச்சா ஓ ஏ இருச்சு, அப்போ இது 6 மாறும். அதுக்கப்புறம் என் இருச்சா என் இல்ல, டி இருச்சா டி இல்ல, இ இருச்சா ஓ இருச்சு, அப்போ 7 மாறும். அடுத்தது எம் இருச்சா இல்ல, ஐ இருச்சா ஓ அப்போ 8 மாறும். அப்ப அடுத்த சி இருச்சா இல்ல, அப்போ இந்த லூப் வந்து முடியுது. ஃபுல்லா முடிஞ்சது ப்ரோ. கடைசி அந்த கவுண்ட்ல என்ன இருச்சோ அந்த கவுண்டை தான் பிரிண்ட் பண்ண செல்றான். அப்போ அது என்ன 8 வரப்போகுது. அப்போ கொஞ்சம் 3 அதாவது எத்தனை விஷயம் வந்துச்சு? போன்ற ஒரு லூப் விஷயம் தெரியணும், இஃப் என்ன மாதிரி வேலை செய்யணும் தெரியணும். அதே மாதிரி இந்த இன் ஆபரேட்டர், இந்த இன் ஆபரேட்டர் என்ன செய்யுது? எஸ் இண்டெக்ஸ் வைஸ் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இப்படி பிரேக்கெட் போட்ட என்ன அர்த்தம்? இப்படி பிரேக்கெட் போட்டா அதுல இண்டெக்ஸை பார்க்கறதுன்னு அர்த்தம். அப்ப எஸ் இண்டெக்ஸ் அதாவது ஐண்டா எஸ்ல சைபராவது இண்டெக்ஸ் போகலோ, இந்த சைபராவது இண்டெக்ஸ் வந்து எங்க போகும்? அதாவது எஸ்ன்ற வேரியபிள் ஸ்ட்ரிங்கை லூப் பண்ண போது இப்ப இந்த லூப்ல உள்ள ஒவ்வொரு எழுத்தும் இன் வி இதுல இருச்சா, இந்த இன்ன்ன்ற ஃபங்க்ஷன் விளக்கம் இருச்சா ரெண்டையும் கம்பேர், அதாவது இங்கால உள்ள விஷயம் அங்கால இருச்சான்னு பாக்குற வேலை தான் இந்த இன் ஆபரேட்டர். அப்போ வந்து for லூப் விளங்கணும்,
இஃப் விளங்கணும், அதே மாதிரி இந்த இன்னும் விளங்கணும். சரியா? இது 3 விளங்கணும் அந்த கேள்வியை செய்யற சரியான லேசி. என்ன விளங்கிட்டா முபின் தம்பி மத்தாக்கள்? விளங்கிட்டு. சரி, ஓகே, ரைட். சரியா? மழையா கிடக்கு, வானம் முழங்குது. அப்போ நம்ம இன்றைக்கு இது என்ன செய்வோம்னு சொன்னா, இன்றைக்கு முடிப்போம். நான் ரெக்கார்டை வந்து போடுறேன். மற்றது என்ன அடுத்த கிளாஸ் எப்போன்னு சொல்லி போடுறேன். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இதே மாதிரி மற்ற பாசிபிள் உள்ள கேள்வியை சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இது வரைக்கும் கவ் பண்ண விஷயத்தை வச்சு, அதாவது ஃபாலோ, அதே மாதிரி இந்த இஃப் எல்ஸ், அதே மாதிரி கேள்வியை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இதை முடிப்போம். ரைட்.